பச்சைப்பருப்பு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் 1 டம்ளர் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பாசி பயிரில் உடைச்ச பருப்பு. இதை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போடுறேன். குக்கரில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து தான் செய்யணும் இந்த பருப்பு, இல்லைன்னா சாம்பார் வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும். அதனால வறுத்து போட்டால் தான் நல்ல மணமாகவும் அந்த வலுவலுப்பு இல்லாமையும் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா அந்த மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உடைச்ச பருப்பை வறுத்தாச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இது சும்மா லைட்டாக ஒரு டைம் கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3-4 பூண்டு பல்ல குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அது சின்ன வெங்காயம், தக்காளி 2, தண்ணி, குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணலாம். பருப்பு, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சோம். வெந்துருச்சு. லைட்டாக கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு மத்தெல்லாம் போட்டு கடைய தேவையில்லை. கரண்டியை வச்சு இப்படி மசிச்சாலே போதும். பருப்பு வந்து 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பருப்பு கொதிச்சிட்ருக்கு. அதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு நமக்கு எந்த காய் தேவையோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய் இருக்கிறதுனால கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து சாம்பார் தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுலாம். பருப்பில் காய் போட்டு சாம்பார் தூள் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். சும்மா மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். சாம்பாரை இறக்கிட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இல்லை கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 2 பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 1, கருவேப்பிலை. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடைச்ச பச்சைப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சாம்பார் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.